மிக உயர்ந்த பீடத்திலே இருக்கிற ஒரு பீடாதிபதி, ஒரு மடாதிபதி சமூக பதற்றம் ஏற்படாத வகையில் பொறுப்புணர்வோடு கருத்து சொல்ல கடமைப்பட்டவர், வழிகாட்ட கடமைப்பட்டவர். சமூக அமைதியை நிலைநாட்டுவதில் அவருக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. ஆனால் அவர் தன்னை கொலை செய்ய முஸ்லிம்கள் முயற்சித்தார்கள், இதற்கு பின்னால் பாகிஸ்தான் சதி இருக்கிறது என்றெல்லாம் சொல்லியது மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது. இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை பரப்புகிற ஒரு முயற்சியாகவும் இது இருக்கிறது. சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இந்து சமூகத்தினரை, பெரும்பான்மை சமூகத்தினரை தூண்டும் வகையிலும் அமைந்திருக்கிறது. இரு சமூகங்களுக்கு இடையில் பகைமையை தூண்டும் ஒரு குற்றச் செயலாகவே இதை பார்க்க நேருகிறது. எனவே தமிழக அரசு அவருடைய இந்த பேட்டி சாதாரணமானது என்று கடந்து போய்விடக் கூடாது. இதை கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. மடாதிபதிகள், பீடாதிபதிகள், சந்நியாசிகள், துறவிகள் மக்களிடையே நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கு பாடாற்ற வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறோம். சமூக நல்லிணக்கம், மத நல்லிணக்கம் மிக மிக இன்றியமையாதது. மத நல்லிணக்கத்தை பேண வேண்டிய ஒரு பீடத்திலே அமர்ந்திருக்கிற, மிக உயரிய பொறுப்பிலே இருக்கிற மதுரை ஆதீனம் போன்ற மடாதிபதிகள் மிகுந்த பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறோம்.